ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆனந்த் ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய விஸ்வமாதா கிருஷ்ணாபாய் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகத்தில் பாகம் 2 உள்ள பூஜ்ய அன்னையுடன் உரையாடல்கள் என்ற தலைப்பின் கீழுள்ள பகுதியை காண்போம். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போலந்து நாட்டை சேர்ந்த டி. மார்குல் என்பவர் 1966ஆம் ஆண்டு ஜனவரி மாத ஆரம்பத்தில் ஓரிரண்டு நாட்கள் தங்குவதற்காக ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். அவர் ஏற்கனவே இந்தியாவில் பல ஆசிரமங்களுக்கு சென்று வந்தவர். ஆசிரமத்தில் நுழைந்தவுடன் அவர் ஒரு பரவச நிலையை அடைந்தார். மேலும் இங்கு வந்தது தனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை அளிக்கிறதென்று சொற்களால் வர்ணிக்க இயலவில்லை என்றார். ஒரு இந்திய ஆசிரமம் எவ்வாறு இருக்கும் என்று தான் கற்பனை செய்திருந்தாரோ அவ்வாறே இந்த ஆசிரமம் இருக்க கண்டார். மேலும் இவ்வாசிரமத்திற்கு முன்பே வந்திருப்பது போன்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டதாக கூறினார். இங்கு நடக்கும் அனைத்தையும் ஆர்வத்தோடு கவனித்துவிட்டு 2 நாட்களுக்கு பிறகு புறப்படும் முன் அன்னையுடன் பேச விரும்பினார். உரையாடலின் தொடக்கத்தில் ஆசிரமத்தில் அவர் தங்கிய நாட்களை வெகு மகிழ்ச்சிகரமாக ஆக்கியதற்கு அன்னைக்கு தன் நன்றியை தெரிவித்தார். ஆசிரமத்தில் எல்லோரும் அன்பாகவும் பரிவுடனும் இருந்ததாக கூறினார். மேலும் தொடர்ந்து கூறியதாவது: அன்னையே, நான் உங்களை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். மேற்கத்திய கலாச்சாரத்தில் வளர்ந்த எனக்கு இந்தியாவில் நடக்கும் பல விஷயங்களை புரிந்து கொள்வதே கஷ்டமாக இருக்கிறது. பிறகு ஏற்றுக்கொள்வதை பற்றி கேட்கவும் வேண்டுமா? அதனால் என் கேள்விகள் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையானதாக, சில கேள்விகள் மிக அப்பட்டமாகவே கூட இருக்கும். நீங்கள் அவற்றை ஆட்சேபிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். அன்னை: நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் எழும் ஐயங்களை விளக்கம் பெற்று விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கேட்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். மார்குல்: மிக்க நன்றி. என் முதற் கேள்வி இதுதான். ஒரு மனிதன் தீராத நோயால் பாதிக்கப்பட்டு சொல்லனா வேதனையை அனுபவிக்கிறான். அவன் ஞானம் பெற்றால் அவன் வேதனைகளுக்கு முடிவு உண்டா அல்லது அவை தொடருமா? அன்னை: அவன் அழிவற்ற சாசுவத இறைவனை பூர்ணமாக அறியும்போது நிச்சயமாக முடிவில்லா ஆனந்தத்தை அனுபவிப்பான். ஆனால் உடல் என்பது நோய் நொடிகளுக்கு ஆட்படுவது இயற்கை. அவ்வாறே நோயின் விளைவாக வேதனைகளையும் அவன் உணர்வான். இத்தகைய வேதனைகள் அழிவற்ற ஆனந்தத்தை அவனுள் பருகுவதற்கு எவ்விதத்திலும் தடையாகாது. மார்குல்: தாங்கொணா வேதனையால் துன்பப்படுபவன் எவ்வாறு ஒரே சமயத்தில் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும்? அன்னை: பப்பா எத்தகைய அனுபவத்தை எனக்கு அளித்தார் என்று சொல்கிறேன். அதன் மூலம் உங்களுக்கு இவ்விஷயம் தெளிவாகிறதா என்று பார்க்கவும். நான் என்று ஒருவன் சொல்லும்போது அவன் பாதாதி கேசம் வரை இருக்கும் தன் உடலையே குறிப்பிடுகிறான். ஒரு விபத்தில் அவன் கையை இழந்துவிட்ட போதும் நான் என்றே சொல்கிறான். ஏனெனில் கை போனாலும் நான் என்பது விபத்துக்கு முன் இருந்த மாதிரியே இருந்து வருகிறது. அதாவது அவன் கை முறிந்தாலும் நான் என்பது முறிவதில்லை, அதுவே முழுமையாகவே இருக்கிறது. இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? மார்குல்: இல்லை, நான் ஒடிந்த கையுடன் இருக்கும்போது வலியை உணர்வேன். அன்னை: நீங்கள் வலியை உணரலாம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் கேட்பதெல்லாம் உங்களில் உள்ள நான் உங்கள் கைக்கு ஏற்பட்ட விபத்தால் எவ்விதத்திலாவது பாதிக்கப்பட்டதா? மார்குல்: எனக்கு புரியவில்லை. அன்னை: உங்களில் உள்ள நான் உங்கள் கைக்கு ஏற்பட்ட காயத்தால் எவ்விதத்திலாவது பாதிக்கப்பட்டதா என்று கண்டுபிடிக்க தயவு செய்து முயற்சி செய்யவும். மார்குல்: நான் வலியை உணர்கிறேன். அன்னை: வலி இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளலாம். மார்குல்: என் கண்கள் குருடாகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளலாம். என்னுள் இருக்கும் நான் முன்பு இருந்த மாதிரியே இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். அன்னை: இன்னும் ஒரு முறை யோசியுங்கள். உங்கள் கை சேதமடையும் போது கவனியுங்கள். நீங்கள் குறிப்பிடும் அந்த நான் எந்த சேதமும் அடையவில்லை அல்லவா?
அவ்வாறே உங்கள் இரு கைகளோ உடலில் வேறு ஏதாவது உறுப்போ சேதமடைந்தாலும் நான் இருந்தவாறே தொடர்ந்து இருந்து வருகிறது. உங்களுடைய உடலுக்கேற்பட்ட பாதிப்பால் அது மாறுவதில்லை. மார்குல்: ஆமாம், நீங்கள் சொல்வது இப்போது எனக்கு புரிகிறது. அன்னை: இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உங்களுக்கு உடல் இருக்கிறது, ஆனால் நீங்கள் உடல் அல்ல. உங்களுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டு பரம்பொருளும் நீங்களும் ஒன்றே என்று உணர்ந்துவிட்டால் நீங்கள் முடிவிலா ஆனந்தத்தில் திளைப்பீர்கள். இந்த ஆனந்தம் உடலுக்கேற்படும் வேதனையால் பாதிக்கப்படுவதில்லை. உடலின் அந்நித்திய தன்மையால் இயற்கையாகவே அது அவ்வப்போது நோய்களுக்கும் துன்பத்திற்கும் உட்படும். உடலின் வேதனைகள் உடல் மட்டத்தில் மட்டுமே உணரப்படும். மார்குல்: சரி, இது இப்போது எனக்கு நன்கு புரிகிறது. என்னுடைய அடுத்த கேள்வி, நீங்கள் ஏன் இவ்வளவு நல்லவராக இருக்க வேண்டும்? ஒரு துறவி ஆனபின் நீங்கள் இடைவிடாத அமைதியிலும் அழியா பேரின்பத்திலும் திளைக்கும் போது வெளி துன்பங்கள் மற்றும் வெளி உலக மக்களின் துன்பங்கள் உங்களை பாதிக்காது. அப்படி இருக்க ஒரு துறவி உலகில் ஏதாவது நல்லதை ஏன் செய்ய வேண்டும்? அன்னை: ஒரு ஞானி தன் உடலை பேணி வருவது போல், அதற்கு தேவையான உணவளிப்பது, உடையளிப்பது போல் வேதனையால் துன்புறும் மற்ற உடல்களையும் பேணி வருகிறான். அதனால் அவன் பிறர் கஷ்டங்களால் பாதிக்கப்படுவதில்லை என்று சொல்லுவது சரியல்ல. இருப்பினும் அவனுள் ததும்பும் நித்திய ஆனந்தம் அழிவற்றது, பாதிக்கப்படாமல் என்றும் போல் உள்ளது. மார்குல்: ஒரு ஞானி தன் உடலை ஏன் பேண வேண்டும்? அவன் பூர்ண ஆனந்தத்தையும் மற்ற அனைத்தையும் அடைந்து விட்டான். உடலுக்கேற்படும் வேதனைகளும் கஷ்டங்களும் அவனை பாதிப்பதில்லை. பூர்ண ஞானம் கிடைத்த பின் அவன் ஏன் உடலை போஷித்து பேணி வர வேண்டும்? அன்னை: ஞானத்தை அடைவதால் அவன் எல்லா உடல்களும் தன்னுடையதே, அதாவது அகிலமே அவன் உடல் என்றும் அதே சமயத்தில் அவன் அகிலத்தை கடந்தவன் என்றும் உணர்கிறான். ஆகையால் ஞானத்தை அடைந்ததும் எல்லாம் இறைவனே, இறைவனே அகிலமெல்லாம், அகிலத்திற்கு அப்பாற்பட்டவனும் இறைவனே, அந்த இறைவனும் அவனும் ஒன்றே என்பது அவன் அனுபவம். இந்நிலையில் உடலும் இறைவனே, அவன் ஏன் அதை பேணக்கூடாது? மற்றெல்லா உடல்களும் இறைவனானதால் அவன் ஏன் அவைகளையும் பேணக்கூடாது? மார்குல்: ஓ, அப்படியா? அனைத்தும் இறைவன் என்ற நிலை அது. ஆனால் இந்த ஒரு உடலை வைத்து கொண்டே நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். பல லட்சக்கணக்கான உடல்கள் என்றால் அப்பப்பா, என்ன செய்வது? சிரித்து கொண்டே அன்னை புன்னகையுடன்: பயப்படாதீர்கள். உங்களுக்கு லட்சக்கணக்கான உடல்கள் இருக்கும்போது நீங்கள் இவ்வுடல்களுக்கு அப்பாற்பட்டவர், அகில உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். மார்குல்: அது சரி. பிறகு அனைத்துமே சரியானதுதான். என் உடலே உலகம் முழுவதும் ஆகும்போது நான் எவ்வாறு அதை உணர்வேன்? உலகின் துன்பங்கள் என்ன ஆவது? அன்னை: நம் உடலில் லட்சக்கணக்கான பாக்டீரியா கிருமிகள் இருக்கின்றன. அவைகளின் உற்பத்தி, பராமரிப்பு, நாசம் இவை விடாது நடைபெறுகின்றன. இது நமக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் இறைவனை அறியும்போது உலகில் ஏக காலத்தில் தொடர்ந்து நடக்கும் உற்பத்தி, பராமரிப்பு, நாசம் இவைகளை ஒரு சாட்சி பாவத்தில் பார்க்கிறீர்கள். இந்நிலையில் பிறருக்கு உதவுவது உங்களுக்கே உதவுவதற்கு ஒப்பாகும். அவர்களுக்கு உதவ தோன்றினால் உதவலாம், இல்லையேல் வேண்டாம். உங்கள் உடலில் காயம் ஏற்பட்டால் நீங்கள் மருந்து போட்டு கொள்ளலாம். ஆனால் சில சமயங்களில் காயங்கள் இருந்தாலும் நீங்கள் மருந்து போட்டுக்கொள்வது இல்லை, அதை பொருட்படுத்துவது இல்லை. அப்படி உலகினருக்கு இன்னல்களிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்க ஞானி உதவலாம், உதவாமலும் இருக்கலாம். இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் ஞானிக்கு கிடையாது. மார்குல்: இப்போது என் கேள்வி, நீங்கள் ஆசிரமத்தில் பல இடங்களில் வைத்திருக்கும் பப்பாவின் புகைப்படங்களை பற்றியது. பப்பா உடல் அல்ல, அவர் இறைவனுடன் தன் ஐக்கியத்தை உணர்ந்தவர். உடல் அழியக்கூடிய பொருள். அவ்வுடலின் புகைப்படங்களை வைத்திருப்பதனால் என்ன பயன்? அன்னை:
எல்லாம் ஆனவரும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவருமான பப்பா உடலெடுத்து நம் மத்தியில் வாழ்ந்து அவருடைய உண்மையான தன்மையையும் அவருடன் நாம் எவ்வாறு ஐக்கியமாவோம் என்பதையும் கற்பித்தார். அவர் அத்தோற்றத்திலே நம்மிடையே வந்து நமக்கு அத்தோற்றத்தின் மூலம் அவருடைய உண்மையான தன்மையை கற்பித்ததாலும் அவர் புகைப்படங்களை வைத்திருக்கிறோம். இவைகளை பார்த்தவுடன் அவர் உருவமும் உருவத்திற்கு அப்பாற்பட்ட அவருடைய உண்மையான அழியா தன்மையும் நம் நினைவுக்கு வரும். மார்குல்: நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் நாளை புறப்பட்டு செல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? நான் உங்களை சார்பாக என்ன வேண்டிக் கொள்ளலாம்? நீங்கள் பூர்ண ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனேயே இருக்கிறீர்கள். உங்களுக்கு வலி வேதனை குறித்து ஏதாவது அச்சம் உண்டா? அன்னை: எனக்கும் அச்சம் உண்டு. உதாரணமாக, கொதிக்கும் தண்ணீர் இருக்கும் பானையின் அருகில் செல்லும்போது தவறி அத்தண்ணீர் என் பாதங்களில் விழுந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் அச்சத்துடன் செல்கிறேன். பற்பல நிலைகளுக்கேற்ப நடந்து கொள்வது உடலின் இயல்பு ஆகும். சில சமயங்களில் அச்சம், சில சமயங்களில் அச்சமின்மை. நம்முடைய உண்மை ஸ்வரூபமான நித்திய வஸ்து இந்த வலி, பயம் ஆகியவைகளால் பாதிக்கப்படுவதில்லை. பாதிக்கப்படுவது இயற்கை அல்லது பிரகிருதியின் அம்சம் மட்டுமே ஆகும். மார்குல்: அன்னையே, நான் என்றும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாகிறேன். இங்கு வந்து 2 நாட்கள் தங்கியிருக்க முடிந்தது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. நான் என்றும் இந்த ஆசிரமத்தின் நினைவுடன் இருப்பேன். உங்களுடைய புகைப்படம் ஒன்று என் வசம் இருக்கிறது. உங்கள் நினைவு எனக்கு எப்போதும் இருக்கும். அன்னை: எப்போதும் பப்பாவை நினைவு கொள்ளுங்கள். மார்குல்: ஆம், பப்பாவின் நினைவும் இருக்கும். நான் நாள் காலை புறப்படுகிறேன். நீங்கள் எனக்கு அளித்த உதவிகள் அனைத்திற்கும் நன்றி. நன்றி. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம். ஜெய் ராம். ஜெய் ஜெய் ராம்.